Good evening and Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. I am Shukaina from Nawalapitia. நான் ஸ்டடி அகாடமி ஊடாக வந்து ஐடி கோர்ஸை ஃபாலோ பண்ணுறேன். இந்த ஸ்டடி அகாடமியோட நம்பர் எப்படி எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தா வந்து நியூஸ்லைன் மூலமாக தான் வந்து எனக்கு இந்த நம்பர் கிடச்சிச்சு. அந்த நம்பரை சர்வ் பண்ணி அதில் மிஸ்ஸை கான்டாக்ட் பண்ணி கோர்ஸ் சம்மந்தமான நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பெற்றுக்கொண்டேன். நானும் என்ன ஃப்ரெண்டும் தான் இந்த கோர்ஸுக்கு சேர்ந்தோம். நான் இந்த ஐடி கோர்ஸை சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டால் வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து எப்படியுமே இங்கிலீஷும் ஐடியும் வந்து ஒரு முக்கிய தேவையாக காணப்படுது. அப்படின்னால வந்து இப்போ இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட வந்து ஐடி வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இப்போ ஸ்கூல்லேயும் வந்து 10-11 வந்து பக்கட் சப்ஜெக்டில் தான் ஐடி எடுக்கிற அப்படின்றதுனால வந்து அது வந்து அவ்வளோ பெருசாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ் குறைவு. நான் A-level முடிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ நாங்கள் 10-11 ஐடி செய்யலாட்டியும் A-levelலையும் ஐடி செய்யலை. இப்போ A-level செஞ்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறதுனால தான் வந்து இப்போ என்னையாச்சும் ஒரு கோர்ஸ் செய்யணும் அப்படின்னு இப்போ வளமே எல்லோரும் A-level முடிஞ்சோம் இங்கிலீஷ் கோர்ஸ் இல்லாட்டி ஐடி கோர்ஸ் தான் செய்வாங்க. இப்போ நாங்கள் இங்கிலீஷ் எங்களுக்கு ஓரளவு தெரியும், ஐடி தான் ஒன்றுமே தெரியா அப்படின்னால தான் வந்து நாங்கள் ஐடி கோர்ஸை சாய்ஸ் பண்ணோம். இப்போ நான் இந்த ஸ்டடி அகாடமி ஊடாக வந்து அதின மிஸ் மூலமாக தான் வந்து கோர்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துக்கொண்டேன். எங்களுக்கு இப்போ ஐடி கோர்ஸ் நாங்கள் செஞ்சு முடிஞ்சு எங்களுக்கு இந்த இதில் செஞ்சது வந்து நபி சார். இந்த சாரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா வந்து அவர் வந்து டீச்சிங் மெத்தட் இல்லாமல் ஃப்ரெண்ட்லி மெத்தடில் தான் வந்து எங்களுக்கு படித்து தந்தார். நல்லா சப்போர்ட்டும் பண்ணார். டைமுக்கு கிளாஸ் தொடங்கி அந்த டைம் படி முடியலாட்டியும் அதை தாண்டி கூட இதை எடுத்து கிளாஸை வந்து கண்டினியூவாக செஞ்சு கொண்டு போனார். இப்போ யாராலும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாச்சும் டவுட் கேட்டேன்டா டவுட்டை வந்து இப்போ ஒரு தடவை எத்தனை தடவை கேட்டாலும் வந்து விளங்கப்படுத்திட்டேன் தானே அப்படின்ற அந்த சலிச்சு கொள்ளாமல் வந்து எல்லாத்துக்கும் வந்து நல்லா விளங்கக்கூடிய மெத்தடில் வந்து விளங்கப்படுத்தினார். இடைக்கடை வந்து கொஷின்ஸ் எல்லாம் கேட்டு எங்களால் வந்து ஆர்வம் மூட்டி கொண்டு இருந்தார். கிளாஸ் வந்து நல்லா ஜொலியாக தான் இருந்துச்சு, அலட்டிண்டும் இல்லாமல் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டாக தான் பேத்து கொண்டு இருந்துச்சு. ஸ்டார்ட்லேருந்து இப்போ ஸ்டார்ட் கிளாஸ் வந்து எங்களை பற்றி ஒரு இன்ட்ரடியூஸ் ஒன்று நடந்து அதுக்கு பிறகு கிளாஸில் வந்து பேசிக்லேருந்து இப்போ கம்ப்யூட்டர் ஐடினால வந்து ஃபஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டர் பற்றி இதாக போய்த்து அதுக்கு பிறகு தேவையான அந்த நோட்ஸ் எல்லாம் தந்து ஜொலியாக தான் கிளாஸ் போய்த்து கொண்டிருந்துச்சு. இந்த கிளாஸ் மூலமாக வந்து நாங்கள் நிறைய பெனிஃபிட்டை பெற்று கொண்டிருக்கிறோம். அதில் உண்டு என்ன அப்படின்னா வந்து இப்போ நாங்கள் டுடே கிளாஸ்க்கு அட்டெண்ட் ஆகலை அப்படின்னா வந்து அண்டே கிளாஸில் படித்து கொடுத்த அந்த நோட்ஸ் எல்லாம் பெற்றுக்கொள்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் மூலமாக வந்து அதை பார்த்துக்கொள்ள இயலுமா இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப்லைன் மூலம் வந்து நாங்கள் என்ன அளவுக்கு ஹெல்ப்பை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு பார்த்தா வந்து இப்போ எங்களுக்கு இந்த இதில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தது வந்து ஆலியா மிஸ். அவங்க வந்து இடைக்கிட கோல் எடுப்பாங்க, நீங்கள் கிளாஸில் எல்லாம் ஜாயின் ஆகுறீங்களா, அப்படி ஜாயின் ஆகலாட்டி வந்து ரெக்கார்டிங் எல்லாம் பார்க்குறீங்களா, உங்களுக்கு எப்படி சார் படித்து தரது விளங்குதா அப்படி இப்படின்ட்டு இடைக்கிட கோல் எடுத்தாங்க. இப்போ ஐடின்னாலும் பேசிக் ஐடின்றதுக்கு ஐடின்னு மட்டும் அந்த ஐடி செக்ஷனில் மட்டும் படித்து கொண்டு போகாமல் நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு அந்த சார் சொல்லி தந்தார். இப்போ லெப் இல்லாமல் ஃபோனில் ஜாயின் ஆகினாலும் கூட வந்து இப்போ ஃபோனில் வந்து அண்டே நாள் படித்து தர ஒர்க்கள் வந்து ஃபோனில் எப்படி எங்களுக்கு வந்து அதை படித்து கொள்ளையலாம் அப்படின்ற அதையும் சொல்லி தந்தார். இந்த கோர்ஸில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ஜாயின் ஆகி படிக்கணும் அப்படின்றது இல்லாமல் வந்து நிறைய ஆட்கள் இப்போ நாங்கள் இந்த பேஜில் கூட வந்து இப்போ நாங்கள் A-level இப்போ எங்களுடைய ஏஜில் 2-3 ஆட்கள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பெரிய ஆட்கள் அதாவது ஒர்க்குக்கு போகிற ஆட்கள், கேம்பஸ் யூனிவர்சிட்டி போகிற எல்லாமே கிரேட் 10-11 படிக்கக்கூடிய ஆட்கள் அப்படி அவங்களும் இருந்தாங்க. தொழில் சம்மந்தமான வழிகாட்டல்களை நாங்கள் என்ன பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா வந்து இப்போ நாங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போனால் வந்து அந்த இன்டர்வியூவில் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள், அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா அந்த ஒர்க்குக்கு தேவையான அந்த தகமைகள் அதெல்லாம் வந்து நிறைய இந்த கோர்ஸ் மூலம் இந்த சார் சொல்லி தந்திக்கிறாரு. இப்போ இது வரைக்கும் கோர்ஸை ஃபாலோ பண்ணாக்கள் வந்து நிறைய பெனிஃபிட்ஸை பெற்றுக்கொண்டிருப்பாங்க, நானும் பெற்றுக்கொண்டேன். இதுக்கு பிறகு இந்த கோர்ஸுக்கு ஜாயின் ஆக வராக்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வந்து இந்த கோர்ஸ் நல்ல கோர்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. நீங்களும் இந்த கோர்ஸை படிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கும் இந்த கோர்ஸ் மூலமாக அவங்களும் பெனிஃபிட்ஸை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்.